ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு பம்பர் ஹார்வெஸ்ட்டு பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க முதல்ல நம்ம புடலங்காவை அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்படி பெட்டு மாதிரி 2 புடலங்காய் மேலே படுத்துட்டு இருக்குது பாருங்கள். ஒரு பெட்டு மேலே படுத்துருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி பந்தல் மேலே எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்கள். நல்ல உருண்டையான 2 புடலங்காங்க. இது 2மே பார்த்திங்கன்னா நல்லா 1.5 கிலோ வருங்க. அந்தளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க காய். குண்டா நல்லா ஹெல்த்தியான புடலங்காய். இன்றைக்கி பாவக்காவும் இருக்குதுங்க அறுவடைக்கு. வெள்ளைப்பாகல் நல்லா நீள பாவகள் இன்றைக்கி பாகல் அறுவடைக்கு பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். சூப்பரான வெள்ளைப்பாகலுங்க. பாருங்கள், கையிலே ஒரு அரை அடியும் தாண்டி போயிட்டுருக்குது பாருங்கள். ஒரு பாவக்காய் இவ்வளோ நீட்டு ஹெல்த்தியாக வைக்க முடியுமானா நம்மளுடைய மாடி தோட்டத்தில் பார்த்துக்கலாங்க. ஒரு பீக்கங்காய் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம நல்லா எருவு கொடுத்த மண் நம்ம இந்த எருவு பேக்கில் மக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காய் நல்லா பெருசாகவும் கொடுக்குது. மக்கனா தான் நம்மளுக்கு நல்லா காய் நல்லா திரட்சியாக கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த எருவு நம்ம மேலே போடுற எருவு நம்ம கலக்கி விட அடியில் போயிடுங்க. அப்படி போக உங்களுக்கு அது மக்க உங்களுக்கு நல்லா காயும் நல்லா பெருசாக வைக்கும். 2வது செடியும் நல்லா ஆரோக்கியமாக தெரியும், பார்க்க நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அதனால் அந்த எருவு நம்ம போட்ட உடனே ரிசல்ட் கிடைக்காதுங்க. அது மக்க தாங்க நல்லா உங்களுக்கு கொடி நல்லாயிருக்கும். வாங்க, அடுத்தது கொத்தவரங்காய் நிறைய அறுவடை எனக்கு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அங்கங்கே ஒவ்வொரு பாவக்காய் வச்சுருக்கிறதுனால நம்ம தேடி பாவக்காயை பறிக்கிறதா இருக்குதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு கொடி நீளத்தையும் காட்டுறோம் பாருங்கள். 2 தக்காளி பழம் இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். அடுத்த தடவை கொஞ்சம் அந்த கம்பியை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்ட்டு நினச்சிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா பந்தல் போடும்போது நம்மளுக்கு அடுத்த ஆடிப்பட்டத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கொடி காய்கறிகள் தான் அதிகமாக போடலான்ட்டு இருக்கிறேங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த பந்தல் பத்தாதுங்க. அதனால் இன்னும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேங்க. அதாவது கொடி மட்டும் இன்னும் ஒரு 2 பக்கம் 2 கம்பி நட்டு இன்னும் ஒரு கொடியை நான் ஒரு 4 கம்பியை கொஞ்சம் சேர்ந்தாப்படி கட்டி விடலான்ட்டு இருக்கிறேங்க. அப்படி கட்டினா தான் அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு காய் பறிக்க முடியும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த கொடி பத்த மாட்டேன்துங்க. நிறைய ஒன்று மேலே ஏறி கொடிங்க நசுங்குது. 2வது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணுங்க கொடி. அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா காயும் நல்லா அதிகமாக வைக்கும் நம்மளுக்கு. அதனால் அடுத்த தடவை அப்படி தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு நான் வேணால் அந்த கம்பி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அது எப்படி கட்டுறீங்க என்ன ஏதுன்னு காட்டுங்கன்னீங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டி அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. வாங்க, அடுத்தது கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். கொத்தவரங்காயும் நம்மளுக்கு கொடுத்துட்டே தாங்க இருக்குது. இப்போ ஓரளவுக்கு முக்கால்வாசிக்கு போயிடுச்சிங்க காய். அதாவது செடியில் திட்டத்துக்கு வளர்ந்துருச்சுங்க காய்ங்க. கொனைக்கே ஒவ்வொரு செடி போயிட்டுருக்குதுங்க. ஒவ்வொன்று அறுவடை ஆகிடுச்சிங்க. ஒவ்வொரு செடி ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா நல்லா சென்டர் வரைக்கும் இருக்குதுங்க. இன்னும் அந்தாண்டு மேலே கொத்த காய் வச்சுட்டு போகுது. அப்படி ஒவ்வொரு செடிக்கும் ருஜு இருக்கிற மாதிரி இன்னும் அறுவடை கொடுக்குதுங்க நம்மளுக்கு. செடி கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டும்னு நானும் செடி பாரு, இதில் எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த மாதிரி இன்னும் காய்ங்க நிறையவே நம்மளுக்கு விடுறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க கொத்தவரங்காய். என்னுடைய மாடி தோட்டத்தை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. உங்கள் தோட்டத்தை பார்த்து உங்களுடைய உழைப்பு அதில் தெரியுதுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண தான் எனக்குமே இதை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஆர்வமும் எனக்கு வருதுங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பழச்செடியினுடைய அப்டேட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த பழம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிவி ஃப்ரூட்டுங்க, கிவி பழம்.
அது நான் வச்சுருக்குறேங்க. அது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. செடி பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இன்னும் இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தாங்க நம்மளுக்கு ஒரு காய் பறிக்கவோ, நம்மளுக்கு அதை வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு சிரமமும் இருக்கிறதுல நம்மளுக்கு ஆர்வமும் வருங்க. சரி நம்ம என்ன பண்ணாலுமே வளர மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு சலிப்பு தட்டிடுதுங்க. அதனால் மாடித்தோட்டம் வச்சுருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் சவால் தாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியுதுங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியுன்றது தான் என்னுடைய நம்பிக்கைங்க. அந்த நம்பிக்கையை தான் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் கொடுக்க ஆசைப்பட்றேங்க. பாருங்கள், இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொன்னையிலே காய் போயிடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் நல்லா நடு இதில் நிற்கிது, ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா முக்கால் இடத்துக்கு நிற்கிது, ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா கொனை வரைக்குமே போயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுடைய வளர்ச்சிங்க அப்படி. அது என்னமோ பரவாயில்லைங்க. ஒரு கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 செடி தாராளமாக ஒரு ஃபேமிலிக்கு சரியாக போயிடுங்க. அந்த அளவுக்கு காய் வைக்கிதுங்க. 8 செடிலாம் தாராளமாக போதுமான செடிங்க. இந்த முறை நானும் 8 செடிக்கு மேலே இருக்குங்க. 10 செடி போட்டிருக்குறேங்க. ஏன்னா இப்போ வெயில் காலன்றதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு காய் கொடுக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம்தாங்க. இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு 10 செடி வர மாதிரி போட்டு விட்ருக்குறேங்க. நீங்களும் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க செடியை. இளஞ்செடி பாருங்கள் இப்போ எப்படி வளர்ந்துட்டு வருதுன்ட்டு. இன்னும் ஒரு 10 15 நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூ வர ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி இந்த செடி பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்தே பூ வந்துடுதுங்க. இது ரொம்ப பெருசாக ஆன பின்னாடி தான் பூ வருதுன்றதுலாம் இல்லைங்க. இது சின்னதுலேருந்தே பூ காய் அப்படியே வளர்ந்துட்டு வந்துடுதுங்க. பாருங்கள் ட்ரம்முக்கு மேலே எவ்வளோ ஹைட் இருக்குது செடி அப்படின்ட்டு. ஆனால் கொத்தவரங்காய் செடி சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா எருவுக்கு சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. இப்போ தான் எருவு போட்டு வளர்க்க முடியாத ஒரே காரணத்தினால தாங்க இப்போ நான் உங்களுக்கு நேற்று போட்ட வீடியோவில் அந்த செடிங்க கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதாங்க. ருஜு கொஞ்சம் பத்தலைங்க அதுக்கெலாம். இப்போ எருவு போட்டாலுமே நம்மளுக்கு செடி வாடிடுங்க. அதனால் சரி வர்ற வரைக்கும் வரட்டும்னு விட்டுட்டுங்க. ஏன்னா இது வெயில் காலத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சும்மா இருக்கிற பேக்கில் ஏதோ வர்ற வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு காய் வளைஞ்சிக்க வேண்டியது தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஒன்றும் பண்ணணுமோ தவிர எருவோ இல்லை மற்ற எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒன்லி ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த எருவு தவிர வேறு எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. அதுக்கு லிக்விடு தண்ணி, எருவு, அவ்வளோதாங்க. பாருங்கள், அத்தி மரத்தில் கட்டி விட்டுங்க அந்த செடியை. ஏன்னா தனியாக ஆடுதுங்க இது. அதனால் என்ன பண்ணால் அத்தி மரத்தோடு சேர்த்து ஒரு கட்டு கட்டி விட்டுட்டுங்க. இப்போ அத்தி மரத்துக்கும் கொத்தவரங்காய்க்கும் போட்டி நடக்குதுங்க. நான் ஆயிட்டா பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டுத்துக்கும் இப்போ ஒரு போட்டி. அந்த மாதிரி தாங்க நான் செடிங்களோட பேசுகிறது, செடிங்களோட பேசுகிறதுன்னா இப்படி தாங்க. நான் இப்போ எப்படி உங்களோட பேசுகிறேனோ அதே மாதிரி தாங்க செடியோடையும் பேசுவேன். ஏன்னா எனக்கு செடி தாங்க ஒரு மன நிம்மதியே. ஒரு 2 பீக்கங்க பாருங்கள், சின்னதுலேயே பாருங்கள் முத்திக்கிற மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள். குட்டியாக 2 பீக்கங்க இருக்குதுங்க. இது பாருங்கள் பிஞ்சு எவ்வளோ நீளம் விட்ருக்கு பாருங்கள். வாங்க அறுவடையை பார்க்கலாம். கொத்தவரங்காய் பாருங்கள் 1 கிலோவுக்கு வருங்க. கத்திரிக்காய் 1 கிலோவுக்கு மேலேயே வருங்க. கத்திரிக்காய் கட் பண்ணுறதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. ஏன்னா நிறைய லென்த்தாக போகுது வீடியோன்றதுனால கட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு பாவக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ வருதுன்னு பாருங்கள். பொடலங்காயும் 1 கிலோ வருங்க. 2 தக்காளி இருக்குது, 2 பீக்கங்காய் இருக்குது. பார்த்து ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. கிவி பழம் ஃப்ரூட் செடி காமிச்சிருக்கிறேங்க, அதையும் பாருங்கள். எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க.
ஏன்னா அது பூ வச்சிருக்குதா இல்லை அது என்னான்றது எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குதுங்க. அதனால தான் உங்கக்கிட்ட நான் இதை காட்டுறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு அது காயா இல்லை செட்டையான்றது எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் சந்தேகத்திலே இருக்குதுங்க அந்த செடி. அதனால தான் உங்கள்கிட்ட அந்த செடி காட்டுறேன். இதுதாங்க கிவி பிளான்ட்டு. இது வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஆன்லைனில் வாங்கி வச்ச செடிங்க, சின்ன செடியாக வந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு வளர்த்திருக்கிறோம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக அரும்பு மாதிரி கொனைட்டில் வச்சுருக்குதுங்க. அது என்னான்றது எனக்கு தெரியலிங்க. அதுதான் சரி இது காய் வச்சிட்டுமா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இது காயா இல்லை செட்டையான்றது தெரியல. சரி, அதனால தான் இந்த செடியை உங்கள்கிட்ட காட்டுறேங்க. யாராவது கிவி பிளான்ட்டு மாடியில் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் கொடுங்க. இது என்னான்றது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இது தாங்க ஃபஸ்ட்டு அனுபவம் கிவி பிளான்ட்டு. அதனால் இது என்னான்றதை பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. நீங்கள் வச்சுருக்கீங்களா? உங்கள் தோட்டத்தில் எவ்வளோ நாளில் காய் வந்தது அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க. ஏன்னா எனக்கு இது எவ்வளோ நாளில் காய் வருதுன்றதும் எனக்கு தெரியலிங்க. இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடி தாங்க கிவி பிளான்ட். இது பாருங்கள், இங்கே தான் அரும்பு இருக்குது பாருங்கள். பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். சின்னதாக வச்சுருக்குதுங்க. அது என்னான்றது தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்க இது. அதே மாதிரி ஒரு 2, 3 இடத்துல இருக்குதுங்க. சரி, அதுதான் சரி யாராவது மாடியில் கிவி பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு இது என்னான்றதை எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோவில் இந்த கிவி பிளான்ட்டை நான் அப்லோட் பண்ணேங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நம்ம யூடியூப் மூலிமா நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்றதை நம்ம கமெண்ட்டில் கேட்டோம்னா நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால தான் அந்த கிவி பிளான்ட்டையும் நான் டவுட்டுக்கு உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் எந்த டவுட் நம்ம கேட்டோம்னாலும் நிறைய நீங்கள் அதுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறீங்க. அதனால தான் இதனுடைய பிளான்ட்டு யாராவது வச்சுருந்தீங்கன்னா காய் எவ்வளோ நாளில் வருன்றதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் கேட்குறேங்க. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். அதுதான் என்னான்றது தெரியலிங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் கொடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க, பாருங்கள். அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.